வணக்கம் மக்களை, நான் தான் உங்கள் மாடி தோட்டம். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சது ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களை. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஏஏ. இந்த சிஏஏன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 பார்லிமெண்ட்டில் அமலுக்கு வந்தது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7 நாளைக்குள்ளே நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயந்தான், வரவேற்கத்தக்கது தான். எதனால் வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் துபாயோ அமெரிக்காவோ போய் செட்டில் ஆகுன்னு நினச்சிங்கன்னா அவங்க க்ரீன் கார்டு ஒன்று தருவாங்க. நம்மளாம் சொல்லுவோம் ஆதார் கார்டு இருக்கலாம், அந்த மாதிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தான். இந்த ஆதார் கார்டு தான் நம்மளோட குடியுரிமைக்கானது. சரிங்களா? ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் இந்தியாவில் எங்கேனாலும் நீங்கள் போய் ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலும் நீங்கள் வீடு வாங்குறது, செட்டில் ஆகுறது எல்லாமே இந்த கார்டு மூலயமா தான் நமக்கு. சரிங்களா? அந்த மாதிரி தான் அமெரிக்காவும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அந்த நாட்டில் நீங்கள் குடியுரிமை அப்படி வாங்கணும்னா அந்த கார்டு ஒன்று வாங்கணும், க்ரீன் கார்டு. அதுக்கு குறிப்பிட்ட வருஷம் அந்த நாட்டிலே நீங்கள் இருந்து அங்கேயே வேலை பார்த்து அங்கே அந்த நாட்டுக்கே நீங்கள் டேக்ஸ் கட்டி எல்லாம் பண்ணி வந்தால் தான் மட்டும்தான் அவங்க அந்த கார்டு கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்ம டூரிஸ்ட் விசா மாதிரி போயிட்டு ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே தான் அங்கே வேலை பார்க்க முடியும். அதை இப்போ இது வாங்குவாங்க பார்த்திங்களா, பேட்ச் மாதிரி வாங்குவாங்க, பெர்மிட் வாங்குவாங்க. நான் 1 வருஷம் இந்த நாட்டில் இருக்க தங்கி வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிட் வாங்குவாங்க. அது ஒரு கம்பெனிக்காரங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கினா மட்டும்தான் அங்கே தங்க முடியும். ஆனால் பெர்மனெண்ட்டாக நீங்கள் எதுவும் வீடோ எதுவும் வாங்க முடியாது. அங்கே நீங்கள் வாடகைக்கு தான் இருக்க முடியுமே தவிர சொந்தமாக எதுவும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இதே நீங்கள் அந்த நாட்டோட க்ரீன் கார்டை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த நாட்டோட பிரதிநிதி ஆயிடுவீங்க, பிரஜை ஆயிடுவீங்க. அப்போ நீங்கள் இந்த நாட்டில் நீங்கள் தொழில், விவசாயம் எல்லாமே நீங்கள் எது வேணாலும் பண்ணுவாங்க. அந்த நாட்டுக்குரிய சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு வந்தீங்கன்னா அந்த நாடு உங்களுக்கு அந்த நாட்டோட குடியுரிமை கொடுத்து அங்கேயே நீங்கள் செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இந்தியாவில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல நிறைய சிக்கல்கள் தவறுதலான புரிதலோட நிறைய சிக்கல்கள் என்ன தவறுதலான புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால், 2014க்கு அதாவது 30/12/2014க்கு முன்னாடி யாரெல்லாம் குடியுரிமை வாங்காமல் இங்கே செட்டில் ஆயிருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது மினிமம் ஒரு 10லேருந்து 12 வருஷமோ 14 வருஷமோ இங்கே தங்கியிருந்தா, அதாவது இங்கே இருந்த மக்களுக்கு குடியுரிமை தரப்படும் அப்படின்னு இருந்துச்சு. அதை இப்போ மாற்றி 6 வருஷம். இப்போ வெளியிலேருந்து வரீங்கன்னா எங்கே, பாகிஸ்தானோ பங்களாதேஷோ ஸ்ரீலங்காவோ இல்லைன்னா நீங்கள் வெளிநாடு எந்த நாடாக இருந்தாலும், சின்ன சின்ன நாடாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய நாடாக இருந்தாலும் சரி, அங்கேருந்து நீங்கள் இந்தியாவுக்குள்ளே நான் இந்தியாவோட பிரஜையை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ 6 வருஷமாக மாற்றிருக்காங்க. 14 வருஷன்றதை இப்போ 6 வருஷமாக மாற்றிருக்காங்க. அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி யார் யார் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்ரீலங்காவிலேருந்து தமிழர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்டின்ஸு, முஸ்லீம்ஸு இவங்க எக்கச்சக்கம் பேர் உள்ளே வரத்தான் செய்கிறாங்க. இங்கே இந்த நாட்டில் எனக்கு குடியுரிமை வேணும், அவங்க நாடை கனெக்ட் பண்ணும் போது எங்கள் இந்த இந்திய நாட்டில் எங்களுக்கு வாழ்வாதாரம் கூடுது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வராங்க. அந்த நாட்டில் அகதியாக இருப்பாங்க. அவங்க இங்கே வருவாங்க, இந்தியாவுக்குள்ளே நாங்கள் இங்கே நாங்கள் தொழில் செய்யணும், எங்களோட குடும்பம் இங்கே தான் இருக்கணும், நீங்கள் குடியுரிமை தாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 6 வருஷமாவது நீங்கள் இங்கே இருந்தால் மட்டும்தான் தருவோன்னு சொல்லி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அதான் ஸ்கீமாக சிஏஏன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கு. இதில் பங்களாதேஷ்லேருந்து சில முஸ்லீம்ஸ் அவங்க வருவாங்க, அகதிகளாக இங்கே திருப்பூரில் தங்கியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் நியூஸ்லாம் பார்ப்பீங்க. அவங்களாம் போலியான ஆதார் கார்டு வாங்குறது, அதாவது உள்ளே வந்த நிமிஷமே எங்களுக்கு குடியுரிமை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தர முடியாது. இதுதான் கான்செப்ட். ரொம்ப பெரிய எங்களை இந்த நாட்டை விட்டு வெளியே போக சொல்கிறீங்களா, நாங்கள் இந்த நாட்டில் தான் இருந்தோம், எங்கள் தாத்தா முப்பாட்டன் எல்லோரும் இந்த நாட்டில் தான் இருந்தாங்க, எங்களை ஏன் வெளியே போக சொல்கிறீங்க? உங்களை யாரும் வெளியே போக சொல்லலை. இந்தியா உங்களை யாரையும் வெளியே போக சொல்லலை. உள்ளே இருக்கிற மக்கள் மினிமம் ஒரு 6 வருஷமாவது நீங்கள் உள்ளே இருக்கணும். அதாவது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இந்தியாவிலையோ, அது இந்தியாவில் எந்த ஸ்டேட்லனாலும், தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், எந்த மாநிலம், கொல்கத்தாவாக இருக்கட்டும், இல்லை பீகாராக இருக்கட்டும், இல்லை டெல்லி, எங்கேனாலும் இருந்தாலும் ஒரு 6 வருஷம் இந்தியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல 6 வருஷம் நீங்கள் மினிமம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த குடியுரிமை தரப்படும் சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. தவிர வேறு எந்ததுமே இல்லை. நீங்கள் தவறுதலாக எதுவுமே புரிஞ்சிக்க வேணாம். ஒரு விஷயம் பண்ணுறாங்க, நல்லது தான் பண்ணுறாங்க, தவறுதலாக எதுவும் பண்ணலாம். அப்படி தவறுதலாக பண்ணி தான் அவங்களே அதை திருத்திக்குவாங்க. தவறுதல் ஆரம்பத்தில் வரும்போது தவறு வரத்தான் செய்யும். அந்த தவறை உடனே ரெட்டிஃபை தான் பண்ணுறாங்களே தவிர இன்னும் வரைக்கும் நீங்கள் வெளியே போங்க, நீங்களாம் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு இந்த சட்டம் யாரையும் சொல்லலை. தப்பாக புரிஞ்சிக்க வேணாம், கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. மித்தவங்க சொல்கிறத விட நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அவங்க சொல்கிற விஷயமே தவிர வேறு எந்த விஷயமும் அதில் இல்லை. நீங்கள் எங்களை வெளியே போக சொல்கிறாங்க, இப்போ டேரெக்டாகவே சொல்லுவாங்க. முஸ்லீம்ஸ் என்ன சொல்லுவாங்க, இல்லை இதை கொண்டு எங்களை இந்த நாட்டை விட்டு வெளியே போக சொல்லுவாங்க. உங்களை இந்த நாட்டை விட்டு வெளியே போகலாம் சொல்லலை, உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்குது, அதனால ரேஷன் கார்டுக்கு இதுதான் மெயினாக இந்திய குடியுரிமைக்கான
மூலதனமே இதான். இந்த கார்டு இருக்க யாரையும் வந்து இந்திய நாட்டை விட்டு வெளியே போக சொல்ல மாட்டாங்க. இந்த கார்டு அதாவது வெளிநாட்டிலேருந்து உள்ளே வர்றாங்களா, வர்றவங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் பங்களாதேஷ்லேருந்து வந்துட்டு நான் வந்து பக்கத்தில் இந்த ஊரில் தான் இருந்தேன், அந்த ஊரில் தான் இருந்தேன்னு பொய்யா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பொய்யா சொல்கிறவங்களுக்காகத்தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. உள்ளே வரவங்களுக்கு கண்டுபிடிச்சி இல்லை இவங்க இந்த நாட்டோட பிரதிநிதியே கிடையாது, ஆதார் கார்டுக்காகத்தான் நம்மளோட ரெண்டு கண்ணை வந்து ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேனு தம் ஃபிங்கர் எல்லாமே வச்சாங்க பார்த்தீங்களா, இதுதான் இந்த கான்செப்டுக்காகத்தான் அதை வச்சு எல்லாமே செஞ்சது. நீங்கள்லாம் இந்த நாட்டோட குடியுரிமையில் தான் இருக்கீங்க. அதாவது ஆதார் கார்டும் நம்ம ரேஷன் கார்டு யார் யார் வச்சுருக்கீங்களோ அவங்க ஃபுல்லாக இந்திய நாட்டோட பிரஜை தான். இது இல்லாமல் வெளியேருந்து அகதியாக உள்ளே வராங்கள்ல, இப்போ எல்லா ஊர்லேயும் ஸ்ரீலங்கன்ஸ் அகதியாக இருப்பாங்களா, அவங்க இருந்தாங்கன்னா மினிமம் ஒரு 6 வருஷம் இருந்தாங்கனாலே போதும், இந்த நாட்டோட குடியுரிமையை கொடுப்பாங்க. அவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது, அவங்களும் இந்த நாட்டில் தான் இருக்காங்க, ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே இருக்குது. இதை கொடுக்கறதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மினிமம் ஒரு 6 வருஷம் இருக்குன்னு சொல்லியிருக்க தவிர வேறு எதுவும் சொல்லலை மக்களே. நன்றி, வணக்கம்.